இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். தற்போது இந்த ஜோடிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவர்களின் திருமணம் மகாபலிபுரம் ஷெரட்டன் ரிசார்ட் ஹோட்டலில் விமர்சையாக நடைபெற்றது. அப்போது நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் நயன்தாராவின் ஆவணப்படம் வெளியாகும் என்ற அறிவிப்பு திருமண கிளிம்ஸுடன் வெளியானது. நயன்தாராவின் குழந்தை பருவம் முதல் இளம் வயதில் அவர் சந்தித்த வெற்றிகள், துயரங்கள், விக்னேஷ் சிவனுடனான காதல், திருமணம் வரை அனைத்தையும் ஆவணப்படமாக வெளியிட உள்ளனர். நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் என்ற தலைப்பில் உருவாகியுள்ள இந்த ஆவணப்படம் வெளியாவதில் 2 ஆண்டுகள் தாமதமான நிலையில் வரும் 18ஆம் தேதி நயன்தாராவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பிறந்தநாள் பரிசாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இந்த ஆவணப்படத்தை வெளியிட உள்ளது. இந்த நிலையில் தனது திருமண வீடியோ 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் என்று நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாடும் ரவுடிதான் படத்தில் வரும் 3 நொடி காட்சியை பயன்படுத்தியதற்கு நடிகர் தனுஷ் 10 கோடி நஷ்டஈடு கேட்டதாக நயன்தாரா பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனிடையே வாழ வீடு என்று தனுஷ் பேசிய வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் பகிர்ந்துள்ளார். தற்போது இந்த பதிவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது.